ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பிரெட் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பிரெட் 6 ஸ்லைஸ், பால் 1/4 டம்ளர், சர்க்கரை 1 கப்பு, ஏலக்காய் 3, தேவையான அளவு எண்ணெய். இப்போ பிரெட் 6 ஸ்லைஸ் எடுத்துருக்கு இல்லையா, அதைய ஓரமெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து பவுல்ல போட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பீஸையும் இதே மாதிரி ஓரமெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி பிசையணும். பால் அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசையணும். அப்படி பால் கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் இன்னி 2 ஸ்லைஸ் பிரெட் போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். 5 minutes later. நம்ம பாகு காய்ச்சறதுக்கு பாத்திரத்துல சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு. ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும்.
இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்ல கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பிரெட் பிசைஞ்சு வச்சிருக்கிறத சின்ன சின்ன உருண்டையாக்கி ஜாமுன் மாதிரி உருண்டையாக்கி போட்டுக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம உருண்டை போட்டு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருந்தா சீக்கிரம் கருகிரும். லைட் ப்ரௌனிஷா எடுத்துடணும். சிம்லயே வச்சுதான் செய்யணும். இப்போ ஜாமுன் லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ பாகுல போட்டுக்கலாம். மீதி இருக்கிற உருண்டைகளையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து பாகுல போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் பாகுல ஊறட்டும். 11 minutes later. இப்போ பிரெட் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஸ்வீட்டு. நம்ம எப்பவும் செய்யற ஜாமுனை விட இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இந்த பிரெட் ஜாமுனை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.